அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கையை நல்ல வாசிப்போடு, நல்ல நேசிப்போடு, சாதுரியத்தோடு, சாமர்த்தியத்தோடு வாழ்வதன் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கமே. அது என்ன சார்? சாதுரியத்தோடு சாமர்த்தியத்தோடு வாழுதுன்னு. இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் பான்வாங்க. வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும். எங்கேயுமே எதையும் ஒரு சாதுரியமாக பேசக்கூடியவங்க, சாமர்த்தியமா பேசக்கூடியவங்க, எந்த பிரச்சனையுமே சார் ப்ராப்ளம்ன்றது பெரிய ப்ராப்ளம் இல்லை, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம், அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை எப்படி நம்ம பேச்சின் மூலமாக சமாளிக்கிறோம், அதை எப்படி பேச்சின் மூலமாக தீர்க்க முடிகிறது என்று சிந்திக்கிறாங்கல்ல. இந்த பேச்சை தன்னுடைய பலமாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல், இந்த பேச்சாற்றல்ன்றது அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்து விடும்னு சொல்லுவாங்க. வாயுள்ள பிள்ளை பொழைக்கும் பான். இந்த ஆன்மீக கதைகள் சொல்லும் போது சொல்லுவாங்க, ஆஞ்சநேயருடைய பக்தர் ஒருத்தர் இருந்தாராம், அனுமாருடைய பக்தர் ஒருத்தர் இருந்திருக்காரு. இப்ப அனுமாரினுடைய பக்தர் கேட்டாராம், உங்களால எப்படி கடலை தாண்ட முடிஞ்சிச்சு, உங்களால எப்படி வானத்துல பறக்க முடிஞ்சது, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய பலம் வந்துச்சுன்னு. ஆஞ்சநேயர் சொல்லியிருக்காரு, ராமநாமம் சொல்லுப்பா, ஜெய் ஸ்ரீராம் ராமநாமம் சொல்லுப்பா, உனக்கு இவ்வளவு பெரிய பலம் வரும். அவர் அப்படியே யோசிச்சுட்டு, நம்ம 2 பேரும் சொக்கட்டான் விளையாடுவோமா அப்படின்னு கேட்டிருக்காரு. சொக்கட்டான் தாயம் விளையாடுவோமா அப்படின்னு. ஆஞ்சநேயர் யோசிச்சாரு, வா விளையாடுவோம், ஆனா இந்த பாரு விளையாட்டு வந்துருச்சுன்னா நான் விட்டு கொடுக்கலாம் மாட்டேன், என்னுடைய பக்தன்றதுக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், வாங்க விளையாடுவோம் அப்படின்னு. இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு முறை அந்த சொக்கட்டானை வீசும் போதும் ஜெய் ஸ்ரீராம்னு ராமநாமம் சொல்லி வீசுறாரு. இப்போ இந்த பக்தன் என்ன தெரியுமா பண்ணாராம், ஜெய் ஆஞ்சநேயான்னு அனுமாரினுடைய பேரை சொல்லி வீசுறாரு. அனுமார் யோசிக்கிறார், என் பேரை எதுக்கு சொல்றான் அப்படின்னு. அனுமார் யோசிக்கிறார், இவர் ராம்னு போட அவரு ஜெய் ஆஞ்சநேயான்னு இவருடைய பேரை சொல்லி போடுறாரு. ஒரு கட்டத்துல பார்த்தா, சார் ஆஞ்சநேயரால ஜெயிக்க முடியல சார், அனுமாரால ஜெயிக்க முடியல சார், அவர் ஜெயிச்சிட்டாரு, பக்தர் ஜெயிச்சிட்டாரு. இப்போ ஆஞ்சநேயர் யோசிச்சாராம், நான் ராமநாமத்தை சொல்லி கடலை தாண்டி இருக்கேன், ராமநாமத்தை சொல்லி எத்தனையோ அரக்கர்களோடு சண்டை போட்டிருக்கேன், ஆனா நீ எப்படிப்பா என் பேரை சொல்லி ஜெயிச்சேன். இப்ப அந்த பக்தன் சொன்னாராம், நீங்க ராமநாமத்தை சொன்னீங்களா, அதனால உங்களுக்கு ஒரு பலம் கிடைச்சதா, நான் உங்களுடைய நாமத்தை சொன்னேன்னா அதனால எனக்கு ரெட்டிப்பு பலமாக எனக்கு வந்தது, அதனால இந்த விளையாட்டுல ஜெயிச்சேன்னாராங்க. ஒரு சாதுரியம் பாருங்களேன், எந்த நேரத்தில் எப்படி நாம் யாருடைய பெயரை பயன்படுத்த வேண்டும்னு. அதனாலதான் சொல்லின் செல்வர், யாரு? ஆஞ்சநேயர் தான் சொல்லின் செல்வர்னுவாங்க. அந்த சொல்லின் செல்வர்க்கே அவருடைய பக்தர் சொல்லின் செல்வராக மாறினார்னு இந்த ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை. எதுக்கு வாங்க சொல்றானா, எதை சிந்திக்கிறாய் என்பதை விட அதை நாம் எப்படி சிந்திக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு. எதை சிந்திக்கிறோம்ன்றது எப்படி சிந்திக்கிறோம். முல்லா நசருதீன் கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம்ல, நிறைய முல்லா நசருதீன் கதை சொல்லுவாங்கல்ல. இந்த முல்லா என்ன பண்ணுவாரா, எதிரில யார் இருந்தாலும் அவர்களுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்கன்றத ஒரு தோராயமான முறையில் 90% கரெக்டாக சொல்லிடுவாராம், இவங்க மனசுல இதை நினைக்கிறாங்க அப்படின்னு. அரசர்கிட்டலாம் அவருக்கு நல்ல பேரு, எல்லாருக்கும் நல்ல பேரு. இப்போ இந்த அமைச்சர்கள்ல ஒரு சில பேர் என்ன முடிவெடுக்கிறாங்க, அது என்ன முல்லாக்கு மட்டும் இவ்வளோ நல்ல பேர் கிடைக்குது, அது என்ன முல்லாக்கு மட்டும் எல்லாரும் முல்லா முல்லான்னு எல்லாரும் பாராட்டுறாங்க, முல்லாவினுடைய பேரை கெடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதனால இந்த அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு யுக்தி பண்றாங்க. என்ன தெரியுமா, நாளைக்கு அரசர் முன்னாடி இந்த மனுஷன் இன்னொரு அமைச்சர் இவரை காமிச்சு இவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு முல்லாவை சொல்லுவோம். முல்லா என்ன சொன்னாலும் அது தப்புன்னு சொல்லுவோம், என்ன சொன்னாலும் தப்பு அப்படின்னு சொல்லுவோம். நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அரசர் வந்து உட்காந்துருக்காரு, இப்போ எல்லாரும் எந்திரிக்கிறாங்க, இந்த இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஆளை எழுப்பி விடுறாங்க. முல்லா, இவர் மனசுல என்ன நினைக்கிறான்னு சொல்லு பார்ப்போம், என்ன நினைக்கிறான்னு சொல்லு பார்ப்போம். இப்போ முல்லா எந்திரிக்கிறாரு, இந்த குரூப் வந்து நமக்கு எதிரான குரூப் ஆச்சு, திடீர்னு நம்மளை எதுக்கு இவங்க பாராட்டுறானுங்க, திடீர்னு நமக்கு எதுக்கு இது டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்ப நம்ம என்ன சொன்னாலுமே இவங்க தப்புன்னு சொல்ல போறாங்கன்றத முல்லா அனுமானிக்கிறார். அனுமானிச்சுட்டு என்ன சொல்றாரு, உங்கள் மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா, ராஜா ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ராஜா நீடூழி வாழணும்னு நினைக்கிறீங்க, அவர் இன்னும் பல நாடுகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவர்கள் வலுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, மாக மொத்தம் ராஜா நல்லா இருக்கணும் தானே நீங்க உங்க மனசுல நினைக்கிறீங்க. அவ்வளவுதான், அவரால் மாத்தி சொல்ல முடியாதுல்ல. ஆமான்ட்டாரு, வேற என்ன சொல்ல முடியும், ராஜா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆமா அப்படின்னாரு. பாத்தீங்களா அப்படின்ட்டு முள்ள உட்காந்துட்டாரு. எல்லாரும் கை தட்டியிருக்காங்க. எல்லாரும் இப்ப யாரையும் மாட்டி விடாம, யார் மனதையும் காயப்படுத்தாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம
அவ்வளவு அழகாக அந்த முறையில் அந்த சூழ்நிலையை சமாளிச்சார் பார்த்தீங்களா. அதுதாங்க சாமர்த்தியம். வேர்கள் பலமாக இருந்தால் நாம் புயலை கண்டு பயப்பட தேவையில்லை. புயலை கண்டு பயப்பட தேவையில்லைன்னு நடிகர் சிங்கம்புலி அண்ணே இருந்தாங்கல்ல, நகைச்சுவை நடிகர் சிங்கம்புலி அண்ணே, அவர் சொல்றாரு, ஒரு தடவை ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஷூட்டிங்க்கு இந்த ஷூட்டிங்ல ஒரு நாய் நடிக்கணும். இவரை போய் அந்த நாயை எடுத்துட்டு வர சொல்றாங்க. இவரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது இப்போ அந்த நாயை எடுத்து ஒரு கூண்டில் வச்சிருக்காங்க. நாயை கூண்டில் வச்சுட்டு ஒரு கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்றாங்க, காக்கா ராதாகிருஷ்ணன் சார் அந்த காலத்துல ஒரு பெரிய ஆக்டரா இருந்தவர், தேவர் மகன் படத்துலலாம் வருவாங்க, அவரும் அந்த படத்துல நடிக்கிறார். இப்ப நீங்க வர்ற வழியில காக்கா ராதாகிருஷ்ணன் சாரை கூட்டிட்டு வந்துருங்கன்றாங்க. இப்போ இவர் போய் காக்கா ராதாகிருஷ்ணன் சார் வீட்டில் பேசுறாரு. அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக வர்றாங்க. ஐயா வந்து ஏறும்போது அந்த கதவை திறந்து பார்த்தா நாய் குலைச்சிருச்சு. நாய் குலைச்சிருச்சு. இப்போ இவருக்கு பயங்கர கோபம். நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா, அவர் சொல்கிறார், நான் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா, சிவாஜி கணேசன் சாரோட நடித்தவர், என்னை வந்து ஒரு நாயை கூட்டிகிட்டு போகிற வண்டியோட என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கோவப்படுறாரு. இப்போ சிங்கம்புலி அண்ணே சொன்னாரா, எனக்கு தெரியாதுங்க, அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரதுக்காக வந்தேங்க, எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காரு, இந்த நாய் வேணா வரட்டும், இந்த காரில் இந்த நாய் வேணா வரட்டும், நீ வரக்கூடாதுன்னு இருக்காரு. என்னை இப்படி கூட்டு வந்து நீ தானே, நீ வரக்கூடாதுன்னு இருக்காரு. சிங்கம்புலி அண்ணன் சொன்னாரா, ஏன் சார், கார்ல நாய் இருக்கலாம், காக்கா இருக்கலாம், இந்த சிங்கம்புலி இருக்கக்கூடாதா அப்படின்னாராம். புரியுதுங்களா? கார்ல நாய் இருக்கலாம், காக்கா இருக்கலாம், சிங்கம்புலி இருக்கக்கூடாதா? இதை கேட்ட உடனே அவர் சிரிச்சிருக்காருங்க. கேட்ட உடனே சிரிச்சுட்டு சொன்னா, நல்லா பேசுறப்பா, நீ நல்லா வருவப்பா, நல்லா வரும். அந்த கலைஞனுக்குள் இருக்கக்கூடிய கலையை தட்டி விட்டார். கலைஞனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலைத்திறனை தட்டி விட்டார், அந்த கவிதையை தட்டி விட்டார். அவர் ரொம்ப சிரிச்சு சந்தோஷமா சொன்னாரா, நல்லா வருவப்பான்னாரா. இந்த பேச்சு, இந்த சாதுரியம், இந்த சாமர்த்தியம் இருந்து விட்டால் எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு இனிய சொற்களின் மூலமாக நம்மால் சமாளித்து விட முடியும். இந்த உண்மை புரிந்துவிட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி.